ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மக்கள் சேவை சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது ரேஷன் அட்டைதாரர்களுக்கு சூப்பரான அறிவிப்பு வெளியே இருக்குது. இப்போ இதை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோ பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. ஓகே, நீங்கள் ரேஷன் கார்டு வச்சுருக்கீங்க அப்படின்னா சட்டப்பேரவையில் ஒரு அதிரடியான அறிவிப்பு கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ என்ன அப்டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நீங்கள் ரேஷன் கார்டு நம்பர் இருந்தாவே போதுமானதுங்க, உங்களுக்கான ரேஷன் பொருட்களை வாங்கிக்கலாம் அப்படின்ற மாரி ஒரு அதிரடியான அறிவிப்பை பார்த்தா வெளியிட்டிருக்காங்க. ஸோ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அதாவது ரேஷன் கார்டை எடுத்து சென்று தான் ரேஷன் பொருட்கள் வாங்க வேண்டும் என்று கட்டாயம் இல்லை. ரேஷன் கார்டுடைய சாஃப்ட் காப்பி, ரேஷன் கார்டு நம்பர் இருந்தால் போதும். ரேஷன் கார்டு நம்பரை சொல்லி கைரேகை வைத்து ரேஷன் பொருட்களை வாங்கிக் கொள்ளலாம் அப்படின்ற மாரி சட்டமன்றத்தில் உணவுத்துறை அமைச்சர் வெங்கட்ராமன் பார்த்தா விளக்கம் கொடுத்துருக்காருங்க. ஸோ ரேஷன் பொருட்கள் வாங்கணும் அப்படின்னா ரேஷன் கார்டு இருந்தால் மட்டும்தான் பொருட்களை கொடுத்துட்டு வந்தாங்க. இப்போ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நீங்கள் கையில் ரேஷன் கார்டு எடுத்துகிட்டு போகணும் அப்படின்ற அவசியமே கிடையாது. ரேஷன் கார்டுக்கான ஒரு சாஃப்ட் காப்பி ஃபோன்லேயே நீங்கள் ரேஷன் கார்டை காமிச்சும் வாங்கிக்கலாம், அல்லது ரேஷன் கார்டு நம்பர் அவங்க கிட்ட சொல்லி நீங்கள் பொருட்களை வாங்கிக்கலாங்க. ஜஸ்ட் நம்பர் தெரிஞ்சாவே போதுமானது, நீங்கள் கைரேகை வச்சு ரேஷன் பொருட்களை வாங்கிக்கலாம் அப்படின்ற மாரி இந்த ஒரு அப்டேட் கொண்டு வந்திருக்காங்க. ரேஷன் அட்டையை மறந்து கடைக்கு வரும் பயனாளிகள் மற்றும் சேவையை எளிதாக்கும் வகையில் இந்த நடைமுறை அறிமுகம் அப்படின்ட்டு தெரிவிச்சிருக்காங்க. ஸோ நல்ல ஒரு இனிஷியேட்டிவ். ஏன்னா நிறைய பேர் ரேஷன் கார்டு தொலைஞ்சிட்டு இருக்கும், அந்த மாதிரி இருக்கவங்களுக்கும் இது ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். அதனால் ரேஷன் கார்டு கையில் இருக்கணும் அப்படின்ற அவசியம் இல்லை, அது நம்பர் இருந்தாவே போதுமானதுங்க. நீங்கள் தாராளமாக ரேஷன் பொருட்களை வாங்கிக்கலாம். ஸோ இந்த திட்டம் குறித்து உடைய கருத்துக்களை தெரிவிங்க. அடுத்த ஒரு நிலைவுகள் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.